புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவமனையிலிருந்து நோயாளிகளை வெளியேற்றிவிட்டு சோதனை நடத்தி வரும் காவல்துறையினர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவமனையிலிருந்து நோயாளிகளை வெளியேற்றிவிட்டு காவல்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்ட நிலையில் தற்போது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தன்ராஜ். ஜிப்மர் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன, விவரங்கள்? நிச்சயமாக சுனிதா. அதாவது புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ளது மத்திய அரசின் மருத்துவமனையான ஜிப்மர் மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் வெளிப்புற சிகிச்சை மற்றும் உள்புற சிகிச்சை, குழந்தைகள் பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு என பல்வேறு பிரிவுகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் மருத்துவக் கல்லூரியும் இதே வளாகத்தில் உள்ளது. இந்த ஜிப்மர் மருத்துவமனைக்கு இன்று இமெயில் மூலமாக மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனையடுத்து ஜிப்மர் நிர்வாகம் தரப்பில் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து புதுச்சேரி கோரிமேடு காவல்துறையினர் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் 10க்கும் மேற்பட்ட வெடிகுண்டு நிபுணர்களுடன் தற்போது சோதனையானது நடைபெற்று வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகளை வெளியேற்றிவிட்டு போலீசார் மோப்பனாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களுடன் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் அங்கு நடைபெற்று வரும் சோதனை காரணமாக அந்த ஜிப்மர் மருத்துவமனை வளாகம் முழுவதுமே தற்போது பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.